Hi மக்களே, welcome back to our channel. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் வாங்குனா சாந்திக்கு சேர்ந்து வாங்கிட்டு வந்துருங்க சாப்பாடு. போதும், இது நல்லா, இது எல்லாருக்குமே, ஏழைகளுக்கு எல்லாருமே கட்டுப்படி ஆகும். ஒரு பிரியாணி டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. பியூர் வெஜ். ஆமா, பியூர் வெஜிடேரியன் 100%. ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிடலாம் தான் வந்திருக்கோம். இது வந்து வெரைட்டி மீல்ஸ் தான் நான் ட்ரை பண்ண வந்திருக்கேன். இது ஒரு ஹை கிளாஸான ஒரு புஷ் காட்டுங்க. இந்த கடையோட பேர் வந்து சாந்தி கிச்சன். கரெக்டா முகப்பேர் ஈஸ்ட்ல லொகேட் ஆகியிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா டாக்டர் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இங்க வந்து லேடிஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 லேடிஸ் இருக்காங்க. அவங்க லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ற விதமா வந்து நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து எல்லாமே வந்து ஹைஜீனிக்கா தான் கொடுக்குறாங்க. பார்சல்ல இருந்து அவங்க சர்வ் பண்றதும் பாத்தீங்கன்னா பாக்கு மட்டை இது யூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கோயில்ல பிரசாதம் சாப்பிட்ட ஞாபகம் தான் வந்தது. கண்டிப்பா வந்து அங்க கடையில வேலை செய்யறவங்க கிட்டயே பேசலாம், நம்ம மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இங்க தான் வாங்கிட்டு இருக்கேன். சாந்தி கிச்சன் தான் எப்பயும் வாங்குறது. நாங்க ஆபீஸ்ல மொத்தமா என்ன லஞ்ச் எப்போ ஆர்டர் பண்ணாலும் இங்க தான் வந்து வாங்குறது. நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். நல்லா குவாலிட்டியாவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். சாம்பார் நாங்க அதிகமா வாங்குறது சாம்பார் பிரிஞ்சு. ஸோ இது வந்து நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் வாங்கினா சொல்றவங்க எல்லாம் அங்க சாந்தி கிச்சன் வாங்கிட்டு வந்துருங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலரா இங்க சாப்பிடுறேன்றீங்க, சாப்பிடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வந்தது அந்த மாதிரி எதுவும் வரல. டேஸ்ட் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குமா, எல்லா பொருளுமே எல்லா டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. பெர்ஃபெக்டா இருக்கு. தக்காளி, லெமனு, சாம்பார், பிரிஞ்சி எல்லாமே நல்ல சுவையா இருக்கு. இப்பதான் வந்து கம்மி இன்னைக்கு கூட்டம், இல்லைன்னா இந்நேரம் காலி ஆயிட்டு இருக்கும். இது எல்லாமே காலி ஆயிட்டு. காசுலாம் எவ்வளவு கொடுக்குறாங்க? உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா காசெல்லாம்? போதும், இது நல்லா, இது எல்லாருக்குமே, ஏழைகளுக்கு எல்லாருமே கட்டுப்படி ஆகும். இந்த இடத்துல சாப்பிடுறீங்க இல்லையா, ஃபுட்டோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? ஃபுட்டோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, அஃபோர்டபுளா இருக்குது. ஒர்க்கிங் ஸ்டாஃப் எல்லாருக்குமே அஃபோர்டபுளா இருக்குது. நான் ரெகுலரா இங்க தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கடை ஓபன் பண்ணதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைங்க இருந்தாலுமே இந்த இடத்துக்கு நீங்க தேடி வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? டேஸ்ட் நல்லா இருக்குது, அண்ட் தென் அஃபோர்டபுள் பிரைஸ்ல குவான்டிட்டி குவாலிட்டியா இருக்குது. அதனாலதான் தேடி வரேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ப்ரோ? எனக்கு இங்க வந்து பிரிஞ்சி வெஜிடபிள் பிரிஞ்சி நல்லா இருக்கும், சாம்பார் சாதமும் நல்லா இருக்கும். நீங்க என்னன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். சாப்பிட்றது எல்லாமே பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் எல்லாமே நல்லா இருக்கும், அருமையா இருக்கு. ஓகே, ரேட் எல்லாம் எப்படின்னா இருக்கும் இந்த இடத்துல? ரேட் எல்லாம் கம்மியான ரேட் தான். ரேட் வந்து அவ்வளோ அதிகமா இல்லை, கம்மியான ரேட். வணக்கம்க்கா. வணக்கம். பேரு ரம்யா. ஓகே, இந்த கடை வந்து எத்தனை நாளா ரன் ஆயிட்டு? 4 months ரன் ஆயிட்டு இருக்குங்க. நீங்க இந்த கடையில வந்து வேலை செஞ்சீங்க? ஆமா. ஓகே, இந்த கடை வந்து பேர் என்ன, இங்க கரெக்டா இருக்கு? சாந்தி கிச்சன், கோல்டன் கார்ட் ரோட்ல விஜய் ஹாஸ்பிட்டல் யாருன்னு சொல்லுவாங்க. விஜய் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல. உங்க கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்க்கா? இது கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம், வெஜ் பிரிஞ்சி, தக்காளி சாதம் எல்லாமே ஹைஜீனிக்கா? எல்லாமே 100% ஹைஜீனிக். எல்லாமே என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? ரேட் வந்து பார்சல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 5 rupees. எல்லாமே கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், பிரிஞ்சி சாதம் வந்து 50-50. மீதி எல்லாமே வந்து 40-40. எல்லாமே சாப்பிட்டா 40 rupees 40 rupees. ஆமா. இதுல வந்து நாங்க சாப்பிடறதுக்கு வந்து ஆஃப் கர்ட் ரைஸ், சாம்பார் சாதம் 20-20 சொல்லிட்டு அதே 40 rupeesக்கு நாங்க கொடுத்துருவோம். ஓகே, நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி பேக் பண்றதுனால ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா பண்ணி? 10 இல்ல மேடம், 5 rupees. 5 rupees. ஓகே, சாப்பிடறதுக்கு தான் அந்த பாக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது வந்து 5 rupees கம்மி. யார் வந்து சமைக்கிறாங்க? தனியா மாஸ்டர் வச்சிருக்காங்க. ஓகே, மாஸ்டர் வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து நாங்க வந்து ஆமா பேக் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வந்துருவோம். பேக் பண்ணி கடைக்கு ஹாட் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே ஓகே, என்ன டைம்லக்குள்ள வந்தா எல்லாமே ட்ரை பண்ணலாம்? ட்ரை பண்ண வந்து ஒரு 2 o'clockல வந்துரும் மேடம். ஃபுல்லா 2:30 கூட இருக்கும். 2:30க்கு மேல சாப்பாடு எப்படின்னு சொல்ல முடியாது, ஜனங்களை பொறுத்து. ஆனா மோஸ்டா வந்து 2:30க்குள்ள எல்லாமே எங்களுக்கு காலியாயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங், எல்லாமே எல்லாம் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. தக்காளி சாதம், பிரிஞ்சி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், போட்டி அப்பளம் கொடுத்துருக்காங்க, லெமன் ஊறுகாய், அப்புறம் வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க. தக்காளி சாதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 pot ரைஸ்ன்னு நான் நினைச்சேன். ஆனா கிரேவி மாதிரி பண்ணி கலரி இருக்காங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம்
தக்காளியோட ரேட் வந்து 80 ரூபா கிலோ விற்கிறதுனால இவங்க தக்காளி சாதமும் பிரிஞ்சியும் ஒரே ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. 10 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே பிரிஞ்சில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரிஞ்சி வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஸ்மெல் அளவுக்கு அடிச்சுதுங்க. அப்படிலாம் இருந்தா நான் விடுவேனா? பிரியாணி யாருக்குதான் பிடிக்காது? செம்ம சுட சுட இருக்கு, நல்லா காரமா ஒரு பிரியாணி டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து சிக்கன் பேஸ்ட்க்கு பதிலாக கேரட்டும் உருளைக்கிழங்கு தான் இருக்கு. ஒரு தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்காங்க போல. காரம் எல்லாம் செம்ம தூக்கலா இருக்கு. ஒரு தம் பிரியாணி ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. காய்கறி போட்டிருக்காங்க. ஒரு சிக்கன் மட்டும் தான் இதுல மிஸ் ஆகுது. அப்படியே பிரியாணி டேஸ்ட்ல இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி புதினா ஃபிளேவரும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதக்கியிருக்காங்க. பிரியாணியோட ஃபிளேவர் அப்படியே மூக்க தொலைக்குது. செம்மையா இருக்குங்க. ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கு பிரிஞ்சி. வேற லெவல் டேஸ்ட். தக்காளி சாதமே ஒரே பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 40 rupees தான் சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப தக்காளி வடையோட ரேட் ஏறினதால பிரிஞ்சியும் தக்காளி சாதம் ஒரே ரேட்டு கொடுத்துருக்காங்க. 50 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மித்த 2 ரைஸுமே 40 rupeesக்கு தராங்க. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதுலயுமே வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டிருக்காங்க, கார்னிஷ் பண்ணிருக்காங்க. தக்காளி சாதம் அமேசிங்கா இருக்கு. இந்த மாதிரி போட்டு கலரும் போது அந்த காரம் எல்லாம் நல்லா தெரியும். 1 pot ரைஸ்ல வந்து என்னதான் காரம் போட்டாலுமே பிரிஞ்சிக்கும் 1 pot ரைஸ்க்கும் தக்காளி சாதமும் டிஃபரன்ஸ் தெரியாது. எனக்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். அடுத்தபடியா பிரிஞ்சிக்கு அடுத்து நிறைய சேல் ஆகுறது பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் சேல் ஆயிட்டு இருக்கு. இங்க பக்கத்துல வேற பேக்கரி இருக்குங்க. அந்த பப்ஸும் பண்ணு வாசத்தோட அப்படியே டாமினேட் பண்ண ஸ்மெல் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான். என்னதான் இருந்தாலும் யாருக்கு தான் பப்ஸு பண்ணு எல்லாம் பிடிக்காது? அந்த ஸ்மெல்லோட ஒரு ஸ்மெல் வருதே எக்ஸ்ட்ராவா அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அது சாம்பார் சாதம் தான். எல்லாருமே இங்க நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டுட்டு போறாங்க சாம்பார் சாதத்தை. நிறைய கீ எல்லாம் போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இந்த சாம்பார் பொடியோட அந்த கீ ஸ்மெல் வந்து நல்லா வருதுங்க. நம்ம வத்தலோட சாப்பிடலாம். இந்த டேஸ்ட் எங்கேயோ நான் சாப்பிட்டுருக்கேன். இன்னொரு பைக் சாப்பிட்டுட்டு சொல்றேன் உங்களுக்கு. கண்டுபிடிச்சேன். இந்த சாய்பாபா கோயில்ல மயிலாப்பூர்ல கொடுப்பாங்க சாம்பார் சாதம் வந்து பிரசாதமா. அதே மாதிரி இருக்கு டேஸ்ட். எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து தலன்னு இருக்கு. அந்த ரைஸே தெரியல, நல்லா கொலைய வச்சிருக்காங்க. சாம்பார் சாதத்தை இப்படி சாப்பிடும் போதுதான் ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கும். அவங்க போட்டிருக்க சாம்பார் பொடின்னு செம்ம இல்லைங்க. ஃப்ரெஷ்ஷா பண்ணி அரைச்சதுனால அந்த ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கு. சாம்பார் சாதமும் இங்க மஸ்ட் ட்ரை. எனக்கு வந்து யூஸ்வலா சாம்பார் சாதம் பிடிக்காதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரியாணி பிரிஞ்சுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் செம்மையா. அடுத்தபடியா வந்து தயிர் சாதம் தான். லாஸ்டா நம்ம வந்து பினிஷிங் தயிர் சாதம் தான் சாப்பிடுவோம். லெமன் ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. இந்த தயிர் சாதத்துக்கு லெமன் ஊறுகாயும் தயிர் சாதமும் அல்டிமேட்டான காம்பினேஷனுங்க. இதோட சாப்பிடலாம். செம்மையா இருக்கு தயிர் சாதம். என்னதான் எல்லா ரைஸுமே இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து தயிர் சாதம் தான். வாரத்துல 2 நாள் இதை நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். இதையுமே நல்லா மேஷ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் எதுவுமே தெரியல, நல்லா கொலன்னு கொலைய வச்சு வடிச்சிருக்காங்க. இன்னொரு காம்பினேஷன் இந்த சாம்பார் சாதமும் தயிர் சாதத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். என்னடா இது வியர்ட் காம்பினேஷன் அப்படின்றீங்களா? இதை வந்து நாங்க சாய்பாபா கோயில்ல சாப்பிட்டிருக்கேன் மயிலாப்பூர்ல. ஏன் அப்படி சாப்பிடுவோம்னா அப்படியே சாம்பார் சாதத்துல கையே வைக்க முடியாதுங்க, கொதிக்க இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் மயிலாப்பூர்ல ட்ரை பண்ணிருப்பீங்க. ட்ரை பண்ணிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மக்களே பேசிக்கிட்டே சாப்பிட்டேன். என்னோட டேஸ்ட் எல்லாம் நான் ருசிச்சு பொறுமையா சாப்பிட்டுட்டு வரேன். போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. One eternity later. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க. எல்லாமே செம்ம டேஸ்டா இருந்தது. எதையுமே குறை சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது வெஜ் பிரிஞ்சியும் சாம்பார் சாதமும் செம்மையா இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அடுத்தபடியா வந்து எல்லாமே நல்லா இருந்தது. தயிர் சாதமும் கன்சிஸ்டன்சி சூப்பரா இருந்தது. தக்காளி சாதம் எல்லாம் வந்து வேற லெவல் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் கொடுக்கறது 5 out of 5 வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிக்கு தான். பிரிஞ்சி வந்து வேற லெவல் டேஸ்டா இருந்தது.
என்ன சொல்றது, சிக்கனுக்கு பதிலா காய்கறி போட்டிருந்தாங்க, அதே மாதிரிதான் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க ஒர்க் பண்றவங்களையும் இதே இடத்துலதான் சாப்பிடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க. கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, வேற எதுவும் கேட்க மாட்டீங்க. எனக்கு டேஸ்ட் இப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுவேங்க. பட் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்போது நான் டேஸ்ட் பத்தி தான் கேட்க முடியும். அதை தவிர காஸ்ட் எப்படி இருக்கு, ஒரு தரமா இருக்கா, வாழை இலையில குடுக்குறாங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதுதான் நான் கேட்க முடியும். இதை தவிர என்ன கொஸ்டின் கேட்கலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கேக்குறேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.